செய்திகளை பார்த்து வருகிறோம். திண்டிவனம் நகராட்சி தலைவரின் கணவரை கைது செய்ய கோரி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கலிஃப்துல்லா, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விவரம். வணக்கம் பரிதா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருபவர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த 20வது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா தனது பகுதியில் நடைபெற்ற பணிகள் சம்பந்தமான கோப்புகள் பராமரிப்பு குறித்து கேட்டுள்ளார். அப்போது அலுவலக பணியில் முனியப்பன் ஈடுபட்டுக் கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆச்சரியமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா முனியப்பன் மீது தொடர்ச்சியாக பேசியுள்ளார். பின்பு இது குறித்து நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவரும் நகரமன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரனிடம் கூறிய போது முனியப்பன் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் இல்லாத நிலையிலும் அவரது அறைக்கு அழைக்கப்பட்ட முனியப்பனிடம் அங்கிருந்து நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா மற்றும் நகரமன்ற தலைவர் நிர்மலா கணவரும் நகரமன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரன் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் அனைவரும் பல்வேறு கேள்விகளை முனியப்பனிடம் கேட்ட நிலையில் முனியப்பன் நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜாவின் காலில் விழுந்துள்ளார். இந்த சம்பவம் அந்த சிசிடிவி காட்சியில் வெளியாகிய நிலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக முனியப்பன் திண்டிவனம் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் கணவரின் ரவிச்சந்திரன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் நிர்மலா ரவிச்சந்திரன் பேரில் புகார் அளித்துள்ளனர். அவங்க மீது நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிமுக நகரம் எம்எல்ஏ அர்ஜுனன் தற்போது நகரமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு கூடியிருந்த அதிமுகவினர் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ரோஷனை போலீசார் அர்ஜுனன் எம்எல்ஏவிடம் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பப்பட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலிஃப்துல்லா.